மட்டுமே மகுடம் நிலைக்கும். மக்களுக்கென்றே பிறந்த சிலருக்கு மட்டுமே மகுடம் நிலைக்கும். அந்த சிலரால் மட்டுமே மாநிலம் சிறக்கும். அன்று காமராஜர், அதற்கு பின் அறிஞர் அண்ணா, அவருக்கு பின் அவர் தம்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அன்று காமராஜர், அதற்கு பின் அறிஞர் அண்ணா, அவருக்கு பின் அவர் தம்பி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தலைவா, இந்த 3 பேர் ஆட்சியின் முத்தான நல்லவைகளை தேர்ந்தெடுத்து, தலைவா, இந்த 3 பேரின் ஆட்சிகளின் முத்தான நல்லவைகளை தேர்ந்தெடுத்து ஒரு மாபெரும் நல்லாட்சியை நாட்டிற்கு தரப்போவதே நீ மட்டும்தான், நீ மட்டும்தான், நீ மட்டும்தான். 2026 234 நீ எழுத போகிறாய் புதிய வரலாறு. 2026 234 நீ எழுத போகிறாய் புதிய வரலாறு. நீ எப்போதும் சொல்வது வெற்றி நிச்சயம், நீ எப்போதும் சொல்வது வெற்றி நிச்சயம். இப்போது சொல்கிறோம், உன் வார்த்தைகள் நிஜமாக போவது, இனி உன் வார்த்தைகள் நிஜமாக போவதுதான் எங்கள் நெஞ்சார்ந்த லட்சியம். உங்கள் வார்த்தைகள் நிஜமாக போவதுதான் எங்கள் நெஞ்சார்ந்த லட்சியம். நாளை அமைய போகிறது உன் ஆட்சி, நாளை அமைய போகிறது உந்தன் ஆட்சி. அதை கண்டு அதிரப்போகிறது இன்றைய ஆளும் கட்சி. நாளை அமைய போகிறது உந்தன் ஆட்சி, அதனை கண்டு அதிரப்போகிறது இன்றைய ஆளும் கட்சி. இந்த மாபெரும் சபையினில் மகத்தான வாய்ப்பை வழங்கிய மாசற்ற தமிழகத்துக்கு தலைமகனாய் பதவியேற்க இருக்கும் தங்க தலைவா, நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் தஞ்சை விஜய் சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதையில் ஒரு கவிதை புத்தகமே போடலாம், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்து வர இருப்பவர் தலைப்புச் செய்திகள் காத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர். இவர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினாலே அது புக்ரான் குண்டு போல வெடிக்கிறது. இவர் பேச்சை கேட்டு மன்னராட்சி மனப்பான்மை குடும்பம் தூக்கம் வராமல் தவிக்கிறது. எல்லோருக்கும் அன்று அம்பேத்கரை கூட்டி வந்தார். இன்று நமக்காக ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய தோழர்களின் தோழர், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, வருக வருக வருக. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி விஜயலட்சுமி, உறுப்பினர் சேர்க்கை அணி செயலாளர், திரு மணிகண்டன், கொள்கை பரப்பு இணை செயலாளர், திருமதி தஹீரா, கொள்கை பரப்பு இணை செயலாளர், திரு ராஜ்மோகன், கொள்கை பரப்பு செயலாளர், திரு சிடிஆர் நிர்மல்குமார், துணை பொதுச் செயலாளர், திரு ராஜசேகர், தலைமை நிலைமை செயலாளர், திரு வெங்கட்ராமன், பொருளாளர், திரு ஆனந்த், பொதுச் செயலாளர் அவர்கள், சிறப்பு விருந்தினர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள், திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள், ஜன் சிவராஜ் பார்ட்டியின் நிறுவனர், மற்றும் திரு ஜான் ஆரோக்கியசாமி, கட்சியினுடைய ஆலோசகர், தலைவருடைய ஆலோசகர், என்னுடைய நண்பர், மற்றும் நிரந்தர தலைவர் இப்பொழுது தளபதி என்று அழைக்கக்கூடிய நாம், தலைவர் என்று அழைக்கக்கூடிய
ஒரு பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நம்மளுடைய தலைவர், கொள்கை தலைவர், எதிர்காலம் அல்ல இன்றைய எதிர்காலம் எப்பொழுதும் தமிழகத்தின் முகம் நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் என்னுடைய முதல் உரை தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் கர்ம வீரர் காமராஜர், சமூக சீர்திருத்தவாதி அஞ்சலை அம்மாள் அவர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் தியாகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். பிறப்பால் ஒரு தலைவர் உருவாகக்கூடாது, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்த பொழுது ஒரு அழைப்பு வந்தது. திரு தலைவர் அவர்களிடமிருந்து, உங்களுடைய இடம், உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். சிறு வயதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடம் இணைக்கப்பட்டவன் நான். அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்திருத்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் 70 வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது. இரு பெரும் தலைவர்கள், அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஆளுமையை, தமிழகத்தில் தன்னுடைய தியாகத்தை செய்தவர்களை ஐம்பெரும் தலைவர்களாக, கொள்கை தலைவர்களாக நியமித்து தன்னுடைய சினிமா என்கின்ற உச்சபட்ச ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் துறந்து இந்த கொள்கை வழியில் நடக்க வேண்டும், ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். தலைவர் கூறியதைப் போல பெரியாரிசம் பேசுவார்கள், சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள். ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற்கண்ணாக ஆட்சியில் முக்கிய ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்திருத்தத்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடதாரிகளின் கைகளில், ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை துடைத்தெறிய வேண்டும். உண்மையான, அவர் கூறியதைப் போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள் தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள். அந்த உணர்வு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது. ஒரே கட்சி,
பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்து சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. சரியாக 1925களில் திராவிட இயக்க சித்தாந்தங்களும் நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு எல்லோரும் சமம் என்ற கருத்தியலை நீதி கட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு நீதி கட்சியின் ஆட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டு தந்தை பெரியார் மூலம் அந்த கொள்கைகளை திராவிட கழகம் மூலம் சேர்த்து அண்ணா அவர்கள் உருவாக்கிய எல்லோரும் சமகின்ற அரசியல் 1949 உருவாக்கப்பட்டு இன்றோடு கடந்த 100 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் பெரியார் அவர்கள் கண்ட கனவு, அண்ணா அவர்கள் கண்ட கனவு, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. வெற்றி பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்து 30 வருடங்களுக்கு முன்பு எந்த பொருளாதாரம் வலிமை இல்லாதவர்கள் இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு சினிமா துறையில் பல்வேறு தொழில்களை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அரசை நோக்கிய ஒரு அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே மாற்று தமிழக வெற்றி கழகம். அதற்கு ஒரே சிந்தனை உள்ள தலைவர் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். எல்லோரும் பொதுவாக கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி விவாதிகள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நடிகர், அவருக்கு கொள்கை தெரியுமா அப்படிங்கிற விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். 75 வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்? 2021 பிரச்சாரம் திமுக செய்த பொழுது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக 5 லட்சம் கோடியை விட்டு சென்றது. 15 வருஷமா 5 லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கியது. இன்றைக்கு வந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி, இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக கடன் சென்றுகிட்டு இருக்கிறது. பாலிசி ஃபெயிலியர்ஸ், கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மேம்பட்ட நாடுகளில் ஊழல் எப்படி இருக்குன்னா, வளர்ச்சி ஊழல், பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க, அதுல ஊழல் இருக்கும். இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. ஊழல் பண்றீங்க, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி ஊழல் பண்ணா கூட ஒரு பெரிய புரட்சியை மேலை நாடுகளை பார்க்கலாம். இங்க கடனை உருவாக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தலையில எல்லாம் 9 லட்சம் கோடி இருக்கு. இன்னைக்கு 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, 10 லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம். எல்லாமே மீடியா செட்டிங், பக்கா செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், என் தலைவரை பார்த்து நடிகருக்கிறீங்க. அவர் எப்பவுமே சொன்னார், இப்ப கூட பதிவில், என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, முடிந்தவொடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார். ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். அப்புறம் நம்ம எல்லாம் அண்ணன் கூப்பிடுவோம், எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடுவோம். அடுத்த நாள் பார்த்தா
வாரிசு, பிறப்பால் பதவி அடைந்தவர் அண்ணன் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ தூக்கத்துலலாம் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆளுங்கட்சிக்கு தூங்கும்போது நடக்கும் பொழுது இந்த கூட்டத்தை எப்படி அடக்கிறது? நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன களிமண்ணா? ரசிகர் கூட்டம். ஆமாப்பா, இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க. 77 தூக்கி போட்டாரு, 89 வரைக்கும் வர முடியல. அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் வர முடியல. ஏளனம் பேசுவதை நிப்பாட்டுங்கள், ஒருத்தரை ஒருமையில் பேசுவதை நிப்பாட்டுங்கள். மக்கள் வரவேற்பார்கள். தன்னுடைய தொழிலை, தன்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த தலைவரை வரவேற்பார்கள். ஆட்சியை அமைத்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை தூக்கி எறிந்த ஒரு தலைவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கப்படுகிறோம். அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்துடன் தான் நாமும் நம்முடைய தலைவரும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் ஏன் பூத் லெவல் செக்ரட்டரியிலும் எல்லோரும் ஒரே பயணத்தை நோக்கி செல்ல போகிறோம். நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் இது கிளம்பும் போது 4 மணி, ஆனால் 6 மணிக்கு இருந்தார் காலையில். புதுசாக உட்காந்து மேடையில் யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் பிரச்சனை. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம், ரொம்ப கிளியராக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். நான் ஸ்போர்ட்ஸ் மேன், அண்ணன் நம்பர் 1, நடிகர் இல்லை, இண்டஸ்ட்ரியோட நம்பர் 1. நிறைய பேர் வந்து சினிமாவில் நடித்தாங்க. எதுக்குன்னா பிரபலம் ஆகணும், பிரபலமான போது அரசியலுக்கு வரணும், அரசியல் ஆகணும்னு துணை முதலமைச்சர் ஆகிடணும், அவ்வளோதான். இங்க உண்மையா இருந்து நம்பர் 1 இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும். இங்க மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் 1 ஆக முடியாது. நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம், நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம். 1917 ரஷ்ய புரட்சி, 1789 பிரெஞ்சு புரட்சி, இந்த புரட்சியை படியுங்கள். இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது, எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார், சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். தயாராவோம். நீங்கள் எதையும் செய்யுங்கள். எத்தனை போலீஸ் சொன்னா பண்ணுவாங்க. நம்ம தலைவர் விகடன் மேல சொன்னார், உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிக்ஸ், உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி, இதெல்லாம் உடையும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 இதே தான் யோசிச்சாங்க. திமுக 30%, காங்கிரஸ் 10%, 40, அதோடு சேர்ந்து பிஎம்கே 8%, விசிகே எல்லாம் சேர்ந்து 55% வரை சொன்னாங்க. ஆனா 203 தொகுதிகளில் அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. சோ தமிழக மக்களுக்கு தெரியும் ஆட்சியோட பிரச்சனை என்ன. 36% ஈபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல. நீங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்துமா? 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் பிடிங்கிட்டீங்க மக்கள்கிட்ட. இதையெல்லாம் என்னுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுவார் கூடிய விரைவில். அவருடைய பயணம், அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல, 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில். அதற்கு எல்லா அஜெண்டா ரெடி, எல்லாமே பிளானிங் ரெடி. எல்லாரும் சொல்லுவாங்களே தேர்தல் அரசியல், இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு பெரிய மினிஸ்டர்
அவர் வந்து ஒரு பூத்துக்கு 10,000 ரூபா கொடுப்பாரு. அவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஒருத்தர் திருச்சி பக்கம் பார்த்துக்குவார். ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை பக்கம் பார்த்துக்குவார். 10 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க. 1967 மக்கள் தூக்கி போட்டதும் 1977 திரு எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வரும்போதும் பணபலத்தை நோக்கி இல்லை, மக்கள் செல்வாக்கை நோக்கி. எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உழைப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, நல்ல தலைவர் இருக்கிறார், அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது. சோ அஜெண்டா ரெடி. முக்கியமா அடுத்தது ஒரு விஷயம், திரு ஜன்சுராஜ் தலைவருடைய பிரசாந்த் கிஷோர் அவர் ஏன் இங்க வந்தார்? 2021 திமுக வரும்போது ஏன் அந்த கொஸ்டின் வரல? பயம், வேற ஒன்றும் இல்லை, பயம். ஒரு தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு? இதுல என்ன தவறு இருக்கிறது? ஃபுட்பால்ல மெஸ்ஸி சொல்லுவாரு, நான் வேர்ல்டு கப் நம்பர் 1 இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு டீம் கேம், குழுவோடு சேர்ந்து விளையாண்டதனால் நான் நம்பர் 1 ஆனேன். நாங்கள் வந்து ஒரு 45 சீட்டு கொடுங்க, அந்த 45 சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வரல, ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், மக்களோட பேரோட ஆட்சி அமைக்க வந்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு எல்லா சிந்தனை கொண்டவர்களும் இந்த கட்சியில் வரும் பொழுது, இது மன்னர் ஆட்சி இல்லை, அறிவு இருக்கவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது. ஒரு துதிப்பாடிகளும் இந்த சட்டசபையில் பார்ப்போமே, பாலிசி மேக்கிங் 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றிடுவாங்க. 10 மானிய இனியாவது நிறைவேற்றி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா துதிப்பாடல், வாழ்க வாழ்க வாழ்க, தமிழக மக்கள் ஒழிக ஒழிக ஒழிக, இதுதான் போயிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் மேலே போயிட்டே இருப்போம், நாங்கள்லாம் ரோட்டில் நின்றுட்டு இருப்போம். இவ்வளோதான், சட்டசபை இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதை உடைத்தெறிய திரு ஜான் ஆரோக்கியசாமி எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, நானும் என்னுடைய பங்கு இருக்கிறதோ, இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்கள், ஜெனரல் செக்ரட்டரி, அதோடு சேர்ந்து ஜன்சிவராஜ் பார்ட்டியுடைய தலைவர் நம்மளோடு இணைந்து வேலை செய்ய வரார். இல்லைன்னா தவறு. நம்மளுடைய கொள்கைகளை, நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை, நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளோடு சேர்ந்து இன்னும் பல பேர் வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் பல தலைவர்கள் வர ரெடி போறாங்க. இன்னும் பல பூகங்கள் வரப்போகுது. ஸோ அதனால எப்படி நூற்றாண்டுகள் கழித்து ஒரு புதிய மாற்றங்களும் புரட்சிகளும் உருவாகுமோ, அவரை பற்றி நான் ஒன்று சொல்லணும். பிரசாந்த் கிஷோர் அவர்களை, அவரோட பயணித்ததில் 2021 1990க்கு அப்புறம் மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. அவருடைய சிந்தனைகளும் ஒரு முக்கிய காரணம் வெற்றி பெற்றதுக்கு 2021. அதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் டெல்லி எலெக்ஷன்லையும் கெஜ்ரிவால் அவர்களை வின் பண்ண வைக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் கேம்பெயின், பெரிய கேம்பெயின் போன எலெக்ஷனில். ஆனால் அதுக்கான அந்த நேரத்தில் வந்து திரு கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிக்க முடியாதுங்கிறத சொன்னிச்சு. ஒரு சிந்தனையை கரெக்டாக வந்து ஒரு டிசைன் பண்ணார், கட்சியோடைய கோஆர்டினேஷன்ஸை உருவாக்குனார். அந்த கோஆர்டினேஷனோடு சேர்ந்து வரும் பொழுது அன்றைக்கு பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியது. ஸோ இன்னைக்கு இன்னும் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள் வரக்கூடாது என்பது நிச்சயமல்ல. ஏனென்றால் நாம் ஒரு ஆட்சியை மக்கள் துணையுடன், ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க இங்கே எல்லோரும் ஒரு உறுதியேற்க வந்திருக்கின்றோம். அந்த உறுதியுடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். நம்பிக்கையுடன், தைரியத்துடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம். வாய்ப்பு கொடுத்த தலைவர் அவர்களுக்கும், பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி. வெற்றி நிச்சயம். நன்றி. It's time to felicitate our special guest of the day, India's most renowned and respected political strategist, the mastermind behind numerous campaigns, pioneer in shaping the narrative of Indian politics, Mr. பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மிஸ்டர் விஜய் அவர்கள்
சிறப்பு செய்வார். பொன்னாடை போர்த்தி அவருக்கு புத்தகத்தை திருக்குறள் நூலை பரிசாக தருகிறோம். தந்தை பெரியாரின் சிலையை திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களின் கரங்களில் நமது தலைவர் பரிசாக தருகிறார். போலி அப்பாக்கள் கிடையாது தமிழ்நாட்டின் தந்தை. தந்தை பெரியார் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தந்தை. நாம் ஆவலோடு எதிர்பார்த்த கருதும் ப்ளீஸ் வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி திரு பிரசாந்த் கிஷோர், ஃபவுண்டர் ஆஃப் ஜன் சுராஜ். ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நம்முடைய சிறப்பு விருந்தினரை வரவேற்போம். Vanakkam. This much even Modi ji says. So, every leader knows that they have to come to Tamil Nadu and say Vanakkam. And Tamilians will be very happy. I'm wondering, it's like 3 hours, almost 3 hours, almost equivalent to a movie, and you are listening his speeches after his speech. And the real actor is yet to come, and you are still excited. So I'm not going to take much of your time. Just few words. Thank you very much. Thank you, Mr. Bijay. Thank you, TVK family. Thank you, Tamil Nadu. There's a lot of chatter today, probably last few days, and going to be in next few days as well. It's about TVK and PK. What it means. A lot of people think that TVK with PK has a better chance to win. A lot of people are also anxious what it would do. A lot of you would also be skeptical. Does it even add anything? Let me tell you at the beginning, your victory or the final result, whatever it may be, has got nothing to do with PK. It has got all to do with what you do, what your leader does, what the workers of TVK supporters will do. Then why I'm here? 4 years I have not stepped in this domain. Last time I have worked with any leader or any party was in 2021, and it so happened it was Tamil Nadu only. Tamil Nadu and West Bengal. After which I retired. I announced my retirement from what I used to do, and media used to call it political strategy. Then after 4 years, why I am here? I'm not here to strategize for TVK. You don't need my strategy. I'm not here to help my brother, my friend Bijay, because he doesn't need that help. I'm here because I truly feel that my announcement has been that I will not work with any leader or party. But then Bijay is not a leader. He is not a leader, political leader for me. He is the new hope for Tamil Nadu. And that's why I'm here. TVK is not a political party for me. It's a movement of millions of those who want to see a new political order. A new political order in Tamil Nadu. Enough of what you have been seeing in last 30-35 years. It's time for change, and TVK under the leadership of Bijay represents the change, the hope, and that's why I'm here. I'm here because when I spoke to him, I found shared values
ideals, ideologies, and above all, the shared goal, the desire to bring change in the lives of vast majority of our fellow citizens. A change that is based and rooted in dignity, equality, and opportunity. Dignity for all, equality for all sections of society, irrespective of your caste, creed, religion, and opportunity for each and every citizen of Tamil Nadu to be the best what they could become, irrespective of what their fathers do, what their family does, what their pedigree is. And that's why I'm here to help him in whatever little way I could. I would love to see Tamil Nadu. Actually, last many years I've been studying Tamil Nadu. I don't speak Tamil, but I do understand little bit. And one thing I can promise you, next year, when TVK wins, next year, when TVK wins, and many of you sitting on the both sides, many of you become the policy makers, the rulers, under the leadership of none other than your leader, Vijay. When I will return here to give a thank you speech, it will be in Tamil. It will be in Tamil. I will make every effort to learn to speak enough Tamil to come and thank people of Tamil Nadu after victory of TVK in 2026 in Tamil. So, I have worked across India, and every state has their own share of problems. They have their own share of legacy, which they take great pride in. Of late, in last 10, 15 years, India is literally forced to accept that Gujarat model is the best model. Let me tell you this bit of an academic bit. I think Tamil Nadu model of development, not the governance, Tamil Nadu model of development, SAN CCD, meaning Tamil Nadu model of development, SAN corruption, communalism, and dynasty. We need to get rid of, if Tamil Nadu gets rid of these three things, corruption, communalism, and dynasty, I think that would be the perfect development model both for Tamil Nadu and all other states to follow. So that is what probably with a TVK government in Tamil Nadu, the people will witness, hopefully. Why it is important, you must understand. Tamil Nadu has achieved a lot on developmental parameters compared to other states of India. But the level of corruption we have seen here, especially the political corruption, I'm on record, I'm telling you, it is unprecedented. It's unprecedented. There are states which are lagging behind on many other indicators, but when it comes to political corruption, there is no state which I would rate worse than Tamil Nadu. So you need to correct this if you want to be the leader of this country. The second thing is communalism. There is a lot of talk about India becoming developed nation, Viksit Bharat, as our Prime Minister says. You can't have a developed nation where 20% of our fellow citizens are living in fear, are anxious just because they belong to a particular religion. Our founding fathers have not foreseen that, and we must not support that. So I need to thank the people of Tamil Nadu that by and large you have hold the fort against communalism, but you need to
double down on your effort to make sure that it doesn't find any roots in this state. And third and the last bit is this dynasty. Many of us, we do not pay much attention to dynasty. Just imagine if only the sons of legendary Sunil Gavaskar and Kapil Dev would have played cricket, then how this country would have seen Sachin Tendulkar, MS Dhoni or Virat Kohli. You see, there is so much of chatter in the name of MS Dhoni. He is the only Bihari who is more popular than me in Tamil Nadu. Dhoni is more popular in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year, when I contribute and I help you win, then I will be taking over Dhoni in popularity. Do you agree or not? Do you? No, not everyone has not answered. If I help TVK win next year, who would be more popular in Tamil Nadu? My fellow Bihari MS Dhoni, who makes win Chennai Super King every time, or Prashant Kishore? So you see, so I have my own battle to win. I have to become the most popular Bihari in Tamil Nadu. So I have to compete with Mr. Dhoni, who makes Chennai Super King win. I will make TVK under your leaders win. So that is why I am here. That is why I am here. My dear friends, thank you very much. Just two more things. If you want to win, please adopt 3 C's. Courage, compassion, and commitment. You need to have the courage to stand against the injustice. We all need to have the compassion for the citizens who are left behind. For whatever reason, we need to stand for them. We need to lend our helping hand so that they also come up in their lives. And last but not the least, the commitment. I see a lot of exuberance here. 3 years and you are still cheering. But with the exuberance, you need the commitment. So make one commitment today that in next 100 days, you will grow TVK 10 times. No, I don't hear enough clap and resolve. In next 100 days, each one of you, those who are here in this meeting hall and those who are listening from all over Tamil Nadu and beyond, please make a resolve that in next 100 days, that is roughly 3 months, you will add at least 10 new members to TVK family. Everyone raises the hand and takes this resolve. Are you with me or not? 10 new people should join TVK in next 100 days. Yes or no? So TVK Kutumbam becomes 10 times bigger in a straight 3 months. Can you promise this to your leader? You are promising this to your leader. So after 3 months when we meet, TVK will be 10 times bigger than what it is. Thank you very much. Vannakam, Nandri. Thank you so much, Thiru Prashant Kishore avargale. We assure you, everyone will bring 10 members. Not only 10 members, much more are capable of our cadres. நம்முடைய வெற்றி 2026 நம்ம வென்ற பிறகு வெற்றி விழாவில் தமிழில் பேசுவேன் சொல்லி இருக்கிறார். வெல்லப்போவது உறுதி. Sir, we are going to win for sure. Kindly prepare your Tamil speech as well. Thank you so much, sir. Thank you for your insights. நாம் ஆவலோடு காத்திருந்த தருணம். நாங்க போலி மருத்துவர்களை பார்த்திருக்கோம், போலி சாமியார்களை பார்த்திருக்கோம்,
போலி அப்பாக்களினுடைய காலத்துல இப்பதான் பார்க்கிறோம். பாதுகாப்பு உணர்வு கொடுத்தாதான் அப்பா, பாட்டியை பிடிக்க தனிப்படை அமைக்கிறவங்களாம் அப்பா இல்ல. ஒரு பக்கம் மதத்தால் பிரிக்கும் மதவாதிகள், இன்னொரு பக்கம் ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள். அந்த இரண்டு அரசியல் அழுக்குகளையும் அடித்து துவைத்து வெளியே அனுப்ப போகிற, கெட் அவுட் சொல்ல போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழ்த்தாயின் தலைச்சன் பிள்ளை இதோ வருகிறார். My friend, my brother, comrade in arms, founder Jan Suraj Party, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். We are an emerging primary political force in Tamil Nadu politics with a firm commitment to create history in the upcoming 2026 assembly elections of Tamil Nadu, like 1967 and 1977 assembly elections of our state. Without compromising our party's ideological principles at any cost, I am here to collaborate and work with you towards upholding the secular and democratic ideals in TN and beyond. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள், தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான்ல. ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்று நம்ம பார்க்கலாம். யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பாக நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஆனால் ஒரு சில இந்த அதிகார
இல்லை அது வேணாம். ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனால் இப்போ இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வேறு இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷனில் கத்துறதா கதறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வர்றவன் போகிறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல், வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி, ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. அப்படி தான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட், அது என்னென்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால் தான் 1967லையும் 1977லையும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்போ அதே மாதிரி நம்ம மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட், அது என்னென்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்குறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசாக சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்தில் பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு, பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாராக மாறிடுறாங்க. மக்களுடைய நலனை பற்றியோ, நாட்டோட நலனை பற்றியோ, வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம், இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை.
அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த BLAலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 69,000 பூத்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம். அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லைன்னு. அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா, முதன்மை சக்தியா, பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. அதாவது இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த LKG UKG பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்கள் நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்கே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. டிவி K4TN அப்படின்னு சொல்லி. யார் சார் நீங்களா, எங்கே சார் இருக்கிறீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. அதனால் இதெல்லாம் மக்களுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. நம்ம ஊர் சுயமரியாதை ஊர். நாம் எல்லாரையும் மதிப்போம், ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு
இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெற்றி தலைவருக்கு நன்றி. அண்ணன் சொன்னதை போல பாசிசம் பாயாசம் ரெண்டுத்துக்கு சேர்த்து சொல்வோம், கெட் அவுட். நிகழ்ச்சியில் அடுத்து நன்றியுரை வழங்குவதற்காக கழக பொருளாளர் திரு பி வெங்கட்ராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரை கூற வந்துள்ளேன். உங்களில் ஒருவனாக, உங்களின் நலம் விரும்பியாக, எல்லாரும் நலமுடன் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தமிழ்நாட்டில் மக்கள் என் பக்கம்னு சொல்கிற ஒரு தகுதி இன்னைக்கு நம்ம வெற்றி தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம சொல்கிறத விட மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வெற்றி தலைவர் எப்போவும் மக்கள் பக்கம்தான். நம்ம மக்களும் இனிமே அவர் பக்கம்தான். நம்மளும் அவரோட தொண்டர்களாக களத்தில் நிற்கணும். அதுவும் கவனமாக நிற்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? உழைக்கணும், ஓய்வில்லாமல் உழைக்கணும். அப்படி நம்ம உழைச்சா வெற்றி நம்ம பக்கம்தான், அது உறுதி. அந்த வெற்றியை நோக்கி உழைக்க இந்த ஆண்டு விழாவில் உறுதியேற்போம். என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. நாம் எப்போதும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். யாருக்கு? நம் வெற்றி தலைவருக்கு. தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்கு தனியாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு விழாவிற்காக தலைமை ஏற்று நடத்தி தருவதற்காக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஜன்சுராஜ் கட்சி நிறுவனரான திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை நம்ம நெஞ்சாத நன்றிகள். தேங்க்யூ சார் ஃபார் த பார்ட்டிசிபேஷன் இன் அவர் ஆனுவல் ப்ரோக்ராம். நம் பாசத்துக்குரிய பொதுச் செயலாளர், நம் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. நம் பயிலகத்தில் பயன்பெற்ற குழந்தைகளின் நன்றி அறிவிப்பிற்கும் நன்றி. நம் அழைப்பை ஏற்றி வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடல் பாடி மகிழ்வித்த கிடாக்குழி மாரியம்மாள் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நன்றி. டிஜிட்டல் ஸ்கிரீனிங் குழுவினர்கள், காணொளி காட்சி தயாரித்த குழுவினர் அனைவருக்கும் நன்றி. நம் விழாவிற்கு அனுமதியும் பாதுகாப்பும் அளித்த காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தினர்களுக்கும் நன்றி. நம் வெற்றி தலைவரின் பாதுகாப்பிற்காக வந்திருக்கும் தனியார் பாதுகாப்பு குழுவினருக்கும் நன்றி. ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் விழா நடத்த இடம் தந்த மண்டப நிர்வாகத்தினருக்கும் நன்றிகள். நம்முடைய இந்த ஆண்டு விழாவிற்காக உழைத்த கழக தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. கழக கொடிப்பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய 2ஆம் ஆண்டு வெற்றி பயணத்தில் தொடங்குகிறது. வெற்றி கழக கொடியேறுது நம்ம சனத்து விதிமாறுது. வெற்றி கழக கொடியேறுது.